உலகத்திலேயே உயர்ந்த மனிதர் யார்? உலகத்திலே உயர்ந்த மனிதர், அதாவது நம்ம நல்ல பெரிய ஆள் ஆகணும், நல்ல வாழ்க்கை வாழணும்னா என்ன சொல்லணும்னா எல்லாரையும் நிறைய படிங்க, நல்லா படிங்க படிங்கன்னு சொல்லுவோம். படித்தவன்லாம் எங்கே போய் வேலை செய்வான்? படிக்காதவனை விட படித்தவன் பெரிய ஆளாக இருக்கான். கரெக்டாக? படித்தவனுக்கு சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்கள் பெரிய ஆளாக இருக்காங்க. இந்த மாதிரி படித்தவன் பெரிய ஆள் ஆகிறாங்கன்னு நம்புகிறோம் நம்ம. சரி, அப்போ அவன் தான் பெரிய மனுஷனான்னா கிடையாது. படித்தவன் எங்கே போய் வேலை செய்கிறான்னா ஏதோ ஒரு கம்பெனி முதலாளிகிட்ட வேலை செய்கிறான். அப்போ பணக்காரங்க தான் பெரிய ஆளுன்னு நினைக்கிறோம். படித்தவனோட யார் உயர்ந்தவன்? பணக்காரனாக இருக்கான். அப்போ பணக்காரன் தான் பெரிய ஆளா அப்படின்னாக்கா அவன்லாம் போய் எங்கே விடுறான்னா அரசியல் பதவியில் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் பதவியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகிட்ட போய் விடுறாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்தவங்க கூட யாருக்கு கீழே வேலை செய்கிறாங்க? அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்க. மிக உயர்ந்த ஒரு பொறுப்பாக இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர் கூட யாருக்கு கீழே வேலை செய்கிறாரு அப்படின்னா, இல்லை இது ஒரு டிஜிபி கூட யாருக்கிட்ட வேலை செய்கிறாரு அப்படின்னா ஒரு சிஎம்க்கு கீழே தான் வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. ஆக முதன்மை செயலாளர், தலைமைச் செயலாளர்லாம் கூட என்ன பண்ணுறாங்க? ஐஏஎஸில் சீனியர் முதன்மை செயலாளர், தலைமைச் செயலாளர்லாம் கூட ஒரு சிஎம்பிஎம் போன்ற அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 5 வருஷம் டெம்பரரியாக இருக்கக்கூடிய அந்த காலம் வரைக்குமாச்சு அவங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியதாக இருக்குது. அப்போ யார் பெரிய ஆளானாக்கா அரசியல்வாதிகள் பெரிய ஆளாக இருக்கிறார்கள். அல்லது அதுக்கு பேரெல்லாம் இந்த அரசியல்வாதிகள்லாம் யார் கட்டுப்படுறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸுக்கு கட்டுப்படுறாங்க. அப்போது அவங்களாம் யாருக்கு கட்டுப்படுறாங்கன்னு பார்த்தா நம்ம ஊரில் ஜனாதிபதி கட்டுப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஜனாதிபதி வரும்போது சுப்ரீம் கோர்ட்டு சீஃப் ஜஸ்டிஸ் எழுந்து நிற்கணும், பிரதம மந்திரி எழுந்து நிற்கணும், ஸ்பீக்கர் எழுந்து நிற்கணும், சபாநாயகர் எழுந்து நிற்கணும். இப்படி இந்தியாவோட உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க கூட ஜனாதிபதி எழுந்து நிற்க வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாட்டிலையும் யாரோ ஒருத்தர் வசந்து இருக்கிறாங்க. ஆனால் எல்லா நாட்டிலையுமே இந்த வசந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க, உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க யாரை தேடி போகிறாங்க, யாரை நாடி போகிறாங்க, யாரை வணங்குறாங்க அப்படின்னு பார்த்தா ஆன்மீகவாதியை தான். அங்கே இருக்கிற போப்பை வணங்குறாங்க. இன்றைக்கி போர் நடக்குது பாருங்கள், அந்த இடத்துல ஒரு உயர்ந்த ஆன்மீகவாதி தான் அந்த கொல்லப்பட்டார். அவர் தான் அந்த நாட்டுக்கு தலைமை பொறுப்பாளராக இருந்திருக்கிறார். அந்த மாதிரி